அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று நாம் திரிகடுகம் 60 நுழைகிறோம். துன்பப் பிறப்புகள் என்கிற தலைப்பின் கீழ் இந்த மூன்றினையுமே துன்பப் பிறப்புகள்தாம் என்று பதிவு செய்கிறார் நல் ஆதனார். பெரும் பசி, விலங்குகளுக்கு அச்சம், இவற்றோடு மாந்தர் பட்டறிகின்ற வறுமை, இம்மூன்றுமே துன்பப் பிறப்புகளாகும். திரிகடுகத்தை பார்ப்போம். பேய் பிறப்பிற் பெரும்பசியும் பாய் விலங்கின் பிறப்பின் வெறுவும் புலம் தெரியா மக்கள் பிறப்பின் நிரப்பிடும்பை, இம்மூன்றும் துக்கப் பிறப்பாய் விடும். திரிகடுகம் 60. பேய் பிறப்பிற் பெரும் பசி. பேய் பசியாக இருக்குது, பேயா அலைரிய, என்ன பேயா கிடக்கிறான் பாரு, பேய் மழை, இதெல்லாம் கட்டுக்கடங்காத தன்மையில் இருக்கின்ற ஒன்றை பேய்த்தன்மை என்று நாம் சொல்லுகிறோம். வள்ளுவர் ஒரு குறளில் சொல்வார், அதாவது ஒரு நாடு என்றால் அந்த நாட்டில் இவையெல்லாம் இருக்க வேண்டும், இவையெல்லாம் இருக்கக்கூடா. அப்படிப்பட்ட அந்த வரிசையில் இருக்கக்கூடா 3. அவை என்ன? உருபசியும் ஓவாப்பிணியும் செருபகையும் சேராதியல்வது நாடு. ஆக பசி அதான் முதலில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பசியும் கடுமையான பசி, அதான் பேய் பசி, அது இருக்கக்கூடாது. இங்கே பசியோடு இருக்கின்ற மாந்தர்கள் இருக்கிறார்கள், அந்த நாட்டினுடைய தோல்வி. இங்கே எவருமே பசியாக இருக்க முடியாது. அந்த அளவுக்கு கடவுள் இந்த உலகத்தை வைத்துவிடவில்லை. இங்கே இருக்கிற மாந்தர்கள் அவர்கள் சுரண்டி கொண்டு பலருக்கும் கொடுக்காததனால் இங்கு பசி ஏற்படுகிறது. அந்த பேய் பசி இல்லாத்தன்மை உருவாக வேண்டும். அப்படிப்பட்ட பேய் பசி இருப்பது என்பது அது துன்பத்தின் பிறப்பிடம், அது மாற்றம் பெற வேண்டும். ஆக இங்கு பசி, பிணி, பகை என்கிற இந்த 3மே ஒரு நாட்டில் இருக்கக்கூடா. அவற்றுள் முதன்மையாக வைக்கப்பட்டிருப்பது பசி. எனவேதான் இயேசு சொல்வார், விண்ணகத்துக்கு செல்கின்ற, நாட்டுக்கு செல்கின்ற அந்த வாய்ப்பில் இந்த ஒரு படிக்கட்டு அவரால் அங்கு வைக்கப்படுகிறது. நான் பசியாக இருந்தேன், நீ எனக்கு உணவு கொடுத்தாய். ஆக ஏழை எளியவர்கள், வாய்ப்பு இழந்து நிற்கிறவர்கள், அவர்கள் பசியாக இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு யாரேனும் உணவு கொடுத்தால் அந்த உணவு கொடுக்கிறவர் விண்ணகத்துக்கு உரியவராக மாற்றப்படுகிறார். பசியை விரும்புகிற இறைவன் அல்ல. எனவேதான் அங்கு பெருங்கூட்டமாக இருக்கின்ற பொழுது இவர்கள் மேல் நான் பரிவு கொள்கிறேன், இவர்களுக்கு நீங்களே உணவு கொடுங்கள் என்றெல்லாம் சொல்கிற அந்த சொல்லாடல் என்பது அது இறைமொழி. காரணம், பசி இங்கு இருந்துவிடக்கூடாது, பசியோடு மாந்தர்கள் இருக்கக்கூடாது என்பதுதான் அதனுடைய செய்தி. இந்த பேய் பசி இருக்கிற வரைக்குமே அங்கு துயரத்தின், துன்பத்தின் ஒரு தொடக்கம் என்பதாகத்தான் அது அமையும். ஒரு தத்துவ பாடல் ஒன்று திரைப்படத்திலே வந்தது. வயிற்றுக்காக மனுஷன் இங்கே கயிற்றில் ஆடுறாம் பாரு, ஆடி முடிச்சு இறங்கி வந்தா அப்புறந்தாண்டா சோறு. இந்த உழைப்பு, உடல் உழைப்பு, அது முடித்த பிறகுதான் இங்கு சோறு, பசி ஆற்றப்பட முடியும். அப்படியெல்லாம் உழைக்கின்ற மக்கள், அடிக்கிற வேலையெல்லாம் முதுகில் சுமந்து கொண்டு உழைக்கிற அந்த மக்கள், அவர்கள் பசியற்றவர்களாக, பசி நீக்கப்பட்டவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். ஆனால் இங்கு சூழ்ச்சித்தன்மையில் பசி உருவாக்கப்படுகின்ற, பசியை இறக்குமதி செய்கின்ற அந்த சூழல்களெல்லாம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். இன்று நாம் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் அது பேய். இன்றைய செய்வழின் முதல் சொல்லாக அது அமைகிறது. பேய். பேய் என்றால் என்ன? அது அலகை என்றும் சொல்லப்படுகிறது. அதே வேளையில் வேற்று மொழிகளில் சாத்தான், அது தமிழில்லை, அது ஆங்கிலத்தில் சேட்டன் என்று வருகிறது பாருங்கள். அல்லது இவங்க இஸ்லாமிய மக்கள் சொல்வார்கள் சைத்தான். ஆக சைத்தான், சாத்தான், சேட்டன் இவையெல்லாம் தமிழில்லை. அலகை, பேய் நல்ல தமிழ். எனவே அது நல்ல தமிழ், அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் அந்த பேயினுடைய அந்த செயல்பாடு அது கொடுமையானது. பேய்களாக நாம் இருந்துவிடக்கூடாது. ஆனால் பேய் என்கிற சொல்லை நாம் பயன்படுத்தலாம் என்பதை ஒரு திட்டமாக இங்கு ஏற்றுக்கொள்வோம். இந்த வகையில் பேய்களெல்லாம் நீக்கப்பட்ட ஒரு உலகமாக, இறையாட்சி உலகமாக இது இருக்கட்டும். அதற்கு இங்கு பேய் இல்லை என்பதை உறுதி செய்வது என்னது? பசி ஏழை எளியவர்களுக்கு இல்லை, அவர்கள் உணவு கொண்டு நிறைந்து நிற்கிற மாந்தர்களாக இருக்கிறார்கள் என்கின்ற உயர்நிலை வரட்டும். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை நாம் திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.